வணக்கம் மக்களே, நான் சர்க்கரை நோயை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு சாப்பிட்ட மாடல் பிளேட் இது. இந்த மாடல் பிளேட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் ஒரு 1 மந்த் சாப்பிட்டு பாருங்கள். 1 மந்த் கழித்து ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு நீங்களே ஃபீல் பண்ணுங்கள். இப்போ முதல்ல இருக்கிற கப்பில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் ராகி களி, அது எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னா 150 கிராம் இருக்குது. 150 கிராம்னால் நம்ம வீட்டில் சாம்பார் ரசம் ஊற்றுற கரண்டியில் 2 கரண்டி, ஒரு பெரிய சைஸ் கரண்டியில் 2 கரண்டி இருக்கும். களி என்ன தான் ஒரு ஆரோக்கிய உணவுனாலும் அதுலேயும் கார்போஹைட்ரேட் இருக்குது. களி நல்லது அப்படின்னு சொல்லிட்டு 4 உருண்டை சாப்பிட்டீங்க அப்படின்னா சுகரை ஏற்றி விட்ரும். அதனால தான் சொல்கிறேன், களி சரியாக 150 கிராம் தான் வச்சுருக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தயிர் ஒரு 150 கிராமு. அந்த தயிரில் உப்பு போட்டிருக்கிறேன், அரை பச்சை மிளகா வெட்டி போட்டிருக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் 200 கிராம். அதில் தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றல, வெறும் சின்ன வெங்காயம் தக்காளி போட்டு மசாலாலாம் போட்டு சீரகத்தூள் போட்டு செஞ்சது. அதில் கொஞ்சம் கிரேவி மாதிரி ஒரு கரண்டி குழம்பு இருக்குது. அந்த குழம்பு இந்த களிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்காக செஞ்சுருக்கிறேன். சிக்கன் 200 கிராம். அதில் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கடலை எண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து 2 முட்டை. இப்போ இந்த மொத்த பிளேட்டில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 865 கேலரிஸ் இருக்கும். ப்ரோட்டீன் 71 கிராம் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் 39 கிராம் இருக்கும், ஃபேட் 41 கிராம் இருக்கும். இப்போ இதை எப்படி சாப்பிட்றது அப்படின்னா, முதல்ல அந்த 2 அவிச்சி முட்டையை சாப்பிட்ருங்க. சாப்பிட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கு பிறகு சிக்கன், களி, தயிர் எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். இந்த மாடல் பிளேட்டில் நீங்கள் எதையுமே மாற்ற தேவை கிடையாது. இதை அப்படியே சாப்பிட்லாம். இதில் மாற்ற வேண்டியது முக்கியமாக எதுன்னு கேட்டிங்கன்னா தயிர் மட்டும். ஒரு நாள் தயிர் எடுத்துக்கங்க, அடுத்த நாள் அந்த கப்பில் காய்கறி அதே அளவு 150 கிராம் தயிர் எடுத்த கப்பில் 150 கிராம் காய்கறி, இல்லைன்னா கீரை. காய்கறியில் நீங்கள் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி ஸ்டார்ச் உள்ள எடுத்துட வேண்டாம். நாட்டு காய்கறிகள் பீர்க்கங்காய், சுரக்காய், அப்புறம் கீரை எல்லா வகையான கீரை, வாழைத்தண்டு எல்லாமே அந்த கப்பில் எடுத்துக்கலாம் 150 கிராம். இந்த பிளேட் பார்த்திங்கன்னா எப்போ சாப்பிட்ணும் அப்படின்னா 6 மணிக்கு உள்ளே சாப்பிட்ருங்க. 6 மணிக்கு மேலே எந்த காரணத்தை கொண்டு 6 மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க. 6 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. அதே மாதிரி அடுத்த பிரேக்ஃபாஸ்ட் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு. 6 மணிக்கு இன்றைக்கி சாப்பிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு தான் அடுத்த சாப்பாடு. இதே சேம் பிளேட்டை ஒரு 30 நாள் சாப்பிட்டு பாருங்கள், என்ன நடக்குதுன்னு. கண்டிப்பாக ஒரு மேஜிக் நடக்கும். எங்கேருந்து அந்த மேஜிக் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சிக்கன் முட்டையில் தான் அந்த மேஜிக் நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஒரு தரமான ப்ரோட்டீன், அமினோ ஆசிட்ஸோடு இருக்கிறது. 71 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. இந்த ப்ரோட்டீன் என்ன மேஜிக் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராத்திரி டீப் ஸ்லீப்பில் ஆரம்பித்து யூரின் ஸ்மூத்தாக போகிறது, கால் வலி குறையுன்னு சொல்லிட்டு பல வகையான வேலை பண்ணும் அந்த ப்ரோட்டீன். நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க, ஒரு 30 நாள் செலவு பார்க்காம சிக்கன் மட்டும் டெய்லியும் ஒரு 200 கிராம் வாங்கிட்டு சமைச்சு சாப்பிட்ருங்க. 30 நாள் கழித்து பாருங்கள் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குன்னு. முக்கியமான ரூல்ஸ் 2 தான். ஒன்று 6 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க, அடுத்த சாப்பாடு அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு. ரெண்டாவது அந்த தயிர் இருக்கிற கப்பில் ஒரு நாள் இன்றைக்கி தயிர் வச்சிங்கன்னா நாளைக்கு காய்கறியை மாற்றிக்கிங்க. 30 நாள் சாப்பிட்டு பாருங்கள், வித்தியாசம்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த சேனலில் சர்க்கரை நோய் பற்றி நிறைய பேசுவோம். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.